ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டயசோனியம் சால்ட்ஸ். பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் டோன்ட் வரி, நம்ம இதை ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம யூஸ் பண்ற க்ளோத்ஸ்ல பென்ல இருக்கிற இங்க்ல இவ்ளோ பியூட்டிஃபுல் வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் எப்படி வருதுன்னு? அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் கெமிஸ்ட்ரி இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் a சீக்ரெட் வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இன்ஃபேக்ட் இந்த ஒரு ரியாக்ஷனை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், யூ வில் கெட் அ ஸ்ட்ராங் grip ஆன் aromatic chemistry. இட்ஸ் லைக் அ கேட்வே. ஓகே, ஸோ ஏன் நம்ம இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஏன்னா பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ரியாக்ஷனோட நின்னு போகாது. இது கிரியேட் பண்றது வெர்சடைல் இன்டர்மீடியட்ஸ். இது ஒரு கேட்வே மாதிரி. இந்த இன்டர்மீடியட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால என்ன வேணும்னாலும் நிறைய டிஃப்ரெண்ட் aromatic காம்பவுண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இதோட ரியல் பவர். ஓகே, அந்த பவர்ஃபுல் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்டை கிரியேட் பண்ற ப்ராசஸ், அதுக்கு தான் ஒரு பேர் இருக்கு, டயசோடைசேஷன். பேர் பார்த்து பயந்துடாதீங்க, நம்ம அதை சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணிடலாம். சரி, அப்போ டயசோடைசேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா, நம்ம கிட்ட ஒரு ஆரோமேட்டிக் பிரைமரி அமீன் இருக்கும். யானி ஒரு பென்சீன் ரிங் மேல ஒரு அமைன் குரூப் இருக்கும். இது நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. பட் இங்க கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இட் ஹாஸ் டு பி இன் அ கோல்ட் ஆசிடிக் சொல்யூஷன். அப்படி ரியாக்ட் ஆனா நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு டயசோனியம் சால்ட். ஓகே, டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் பார்த்தோம். ஆனா மாலிகுலர் லெவல்ல உண்மையிலே என்னதான் நடக்குது? லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட், நம்ம யூஸ் பண்ற நைட்ரஸ் ஆசிட் அந்த அசிடிக் சொல்யூஷன்ல புரோட்டோனேட் ஆகும். அப்போ அதிலிருந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்பீஷீஸ் வெளியே வரும். அதான் த நைட்ரஸோனியம் அயான், NO+. இதுதான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஆரோமேட்டிக் அமீன் சரியா இந்த NO+ அயானை போய் அட்டாக் பண்ணும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ், கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் voila, நம்ம டயசோனியம் சால்ட் ரெடி. ஸ்டூடெண்ட்ஸ், இங்க ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஐ ரிப்பீட், ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நார்மல் கண்டிஷன்ஸ்ல ஆரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் மட்டும்தான், ஓன்லி ஆரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸ் தான் இந்த யூஸ்ஃபுல் டயசோனியம் சால்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் காமனா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக். ஸோ எக்ஸாம்ல இது வரதுக்கு ஹை சான்ஸ் இருக்கும். கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, இப்போ இந்த ஹோல் கான்செப்டையும் மறக்காம நினைவு வச்சுக்க ஒரு சூப்பர் அனாலஜி பார்க்கலாம். லெட்ஸ் கால் இட் த மாலிகுலர் சர்ஜரி அனாலஜி. ஏன் why does this reaction even existங்கிற கேள்விக்கு இந்த அனாலஜில ஒரு பெர்ஃபெக்ட்டான பதில் இருக்கு. பாருங்க, நம்ம பேஷண்ட் யாரு? தி ஆரோமேட்டிக் அமீன், அனலீன் மாதிரி. இப்போ பேஷண்ட் கிட்ட என்ன ப்ராப்ளம்? அதுல இருக்கிற அந்த அமீனோ குரூப், தி NH2 குரூப், அது ரொம்ப ஸ்டேபிள், ரொம்ப அடம் பிடிக்கும். அது அப்படியே டைரக்டா ரிமூவ் பண்ணவோ ரீப்ளேஸ் பண்ணவோ முடியாது. ஸோ நம்ம சர்ஜன் வராரு. அந்த சர்ஜன்ஸ் டூல் என்ன? அதான் நம்ம நைட்ரஸ் ஆசிட். இந்த சர்ஜன் என்ன பண்றாரு? ஹி மேக்ஸ் அன் இன்சிஷன், ஒரு சின்ன கட். அந்த கட்டு தான் நம்ம அன்ஸ்டேபிள் டயசோனியம் குரூப் -N2+. ஸோ இந்த சர்ஜரியோட அல்டிமேட் கோல் என்ன? ஜஸ்ட் அந்த மாலிக்யூலை அடுத்த ஸ்டெப்க்கு, அதாவது ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு ரெடி பண்றது தான். ஸோ பியூரியோட சிம்பிளி புட், இந்த மாலிகுலர் சர்ஜரி இல்லைன்னா அந்த ஸ்டபான் ஸ்டேபிள் அமைனோ குரூப்பை ஒன்றும் பண்ண முடியாது. பட் டியாசோடைசேஷன் அந்த யூஸ்லெஸ்ஸா இருந்த குரூப்பை ஒரு சூப்பர் ரியாக்டிவ் ஹேண்டில் மாதிரி மாத்திருது. அப்புறம் அந்த ஹேண்டிலை பிடிச்சு நம்ம அடுத்த ரியாக்ஷனை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, அனாலஜி நல்லா புரிஞ்சிருது. இப்போ லெட்ஸ் கிரியேட் அ மென்டல் பிக்சர். நீங்க கண்ணு மூடி இமேஜின் பண்ணா கூட இந்த ரியாக்ஷன் உங்க கண்ணு முன்னாடி நடக்கணும். அப்புறம் நீங்க மறக்கவே மாட்டீங்க. லெட்ஸ் see this transformation from stable to unstable, step by step. ஓகே, ஸ்டெப் 1. நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன? ஒரு ரொம்ப காமான ஸ்டேபிளான அரோமேட்டிக் அமைன். ஜஸ்ட் இமேஜின், ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. அது மேல ஒரு கூல் ப்ளூ கலர்ல NH2 குரூப் ஒன்னும் தொந்தரவு பண்ணாம அமைதியா உட்காந்துருக்கு. ஸ்டெப் 2. இப்போ சீன்ல என்ட்ரி கொடுக்குது ஒரு yellow வேவ். இதுதான் நம்ம கோல்ட் நைட்ரஸ் ஆசிட். அது அந்த அமைதியான ப்ளூ குரூப்பை தேடி வருது அண்ட் அட்டாக். ரிமெம்பர், த கீவேர்ட் ஹியர் இஸ் கோல்ட். இந்த அட்டாக் கோல்ட் கண்டிஷன்ஸ்ல தான் நடக்கணும். And finally, step 3, the transformation. அந்த கூல் ப்ளூ குரூப் இப்போ ஒரு பிரைட் ஆங்கிரி ரெட் கலர்ல ஹை எனர்ஜியோட துடிச்சு வைப்ரேட் ஆகிற ஒரு N2+ குரூப்பா மாறிடுச்சு. இதுதான் நம்ம அன்ஸ்டேபிள் டயோசோனியம் சால்ட். அந்த இன்ஸ்டபிலிட்டி, அந்த துடிப்பு, அதுதான் அதோட சீக்ரெட் பவர். அதுதான் அதை இவ்ளோ யூஸ்ஃபுல் ஆக்குது. ஓகே, தியரி, அனாலஜி, விஷுவலைசேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ரியல் வேர்ல்ட்ல இதுக்கு என்ன யூஸ், லேப்ல என்ன பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியில என்ன யூஸ், லெட்ஸ் செக் இட் அவுட். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபைனல் வார்னிங். சரி, நீங்க லேப்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே அந்த டயசோனியம் சால்ட் சொல்யூஷனை நீங்க லைட்டா வார்ம் பண்ணாலே போதும்.
சர்ருன்னு டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் கேஸோட பபிள்ஸ் வரத நீங்களே பார்க்கலாம். இட்ஸ் a clear proof of its instability. அப்புறம் இண்டஸ்ட்ரியில ரிமெம்பர் நம்ம ஃபர்ஸ்ட்ல பேசணுமா அந்த வைப்ரண்ட் கலர்ஸ்? எஸ், இந்த ரியாக்ஷன் தான் கலர்ஃபுல் ஆசோ டைஸை கிரியேட் பண்றதோட த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ உங்க மனசுல ஒரு கொஸ்டின் வரலாம், சார் aromatic amines-க்கு ஒர்க் ஆகுதுன்னா அந்த பாவம் aliphatic amines என்ன பண்ணுச்சு? அதுக்கும் ஒர்க் ஆகணும்ல? நல்ல கேள்வி. பட் த ரியாலிட்டி இஸ் aliphatic amines-லயும் டைசோனியம் சால்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா அது அவ்வளோ அன்ஸ்டேபிளா இருக்கும்னா அது ஃபார்ம் ஆன அடுத்த செகண்டே இட் வில் டீகம்போஸ். ஏன்? பிகாஸ் அந்த aromatic ரிங், அந்த பென்சீன் ரிங் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அந்த ஸ்டேபிளைசிங் எஃபெக்ட் aliphatic amines கிட்ட இல்ல. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செஷனோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் உங்க எக்ஸாம் மாஸ்டர் கீ. லெட்ஸ் டூ அ குவிக் ரீகேப் அண்ட் தென் I'll give you some final words of encouragement. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நிறைய பார்த்தோம். பட் எக்ஸாம்ஸ்க்கு எதை ஞாபகம் வச்சுக்கணும்? ஜஸ்ட் 3 திங்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, த கோர் ஐடியா. நம்ம ஒரு ஸ்டேபிள் ஆரோமேட்டிக் பிரைமரி அமீனா ஒரு சூப்பர் ரியாக்டிவ் டெம்பரரி இன்டர்மீடியேட்டா மாத்துறோம். பாயிண்ட் நம்பர் 2, தி அனாலஜி. அந்த மாலிகுலர் சர்ஜரி அனாலஜியை மறக்காதீங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, தி எக்ஸாம்பிள். இதுதான் அந்த வைப்ரண்ட் ஆசோடைஸோட சீக்ரெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பிலீவ் மீ, நீங்க அந்த சர்ஜரி அனாலஜியையும் அந்த அன்ஸ்டேபிள் ரெட் கலர் இன்டர்மீடியேட்டையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். You have mastered this topic for your exams, so don't worry. All the very best.